ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தி. ஸ்போக்கன் ஹிந்தி ஆர் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி எப்படி கற்றுக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது, எப்படி வந்து பொது இடங்களில் போய் பேசுகிறது, பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆகட்டும், இல்லை நம்மளோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி நிறைய இடங்களில் நாம் எப்படி ஹிந்தி பேசணும், ஹிந்தியில் பேசணும், எப்படி வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதன் வரிசையில் இன்னைக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்டில் எப்படி வந்து ஹிந்தியில் பேசணும், நம்மளுடைய தேவைகள் என்ன, அதற்கு மற்றவர்களிடமிருந்து எப்படி விடைகளை பெறணும் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு வந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போனால் எப்படி அந்த கவுண்டரில் எப்படி அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை வந்து நாம் 2 வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அரைவிங் அட் தி ஏர்போர்ட். ஃபஸ்ட்டு பேசஞ்சர். ஓகேவா, வணக்கம், செக்இன் கவுண்டர் எங்கே இருக்குது? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பயணி, நாம் வந்து ஒரு விமான நிலையத்துக்கு போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த விமான நிலையத்தில் ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் நாம் வந்து கேட்குறோம். ஓகேவா, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட கேட்குறோம், வணக்கம், செக்இன் கவுண்டர் எங்கே இருக்கிறது? ஓகேவா, நமஸ்தே, செக்இன் கவுண்டர் கஹா ஹை? ஓகேவா, ஆல்ரெடி நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நமஸ்தே என்ன, கவுண்டர், இதெல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ கஹா ஹை அப்படின்னா எங்கே, ஹை அப்படின்னா இருக்கிறது. ஹலோ, வேர் இஸ் த செக்இன் கவுண்டர்? ஸோ அப்போ வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, நேராக போங்க, பின்னாடி லெஃப்ட் பக்கம் திரும்புங்க, அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன்ஸ் எப்படி அப்படின்றதையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 7th வீடியோ ஆர் 8th வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்ற பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அண்ட் தென் பிராத்மிக் கிராமர், அப்புறம் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஓகே. இப்போது நேராக போங்க அப்படின்னா சீதே ஜாயே, நேராக போங்க, ஜாயே அப்படின்னா போங்க, சீதே அப்படின்னா நேரா. அவுர் அப்புறம் பாயே முடே அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாயே அப்படின்னா லெஃப்ட், முடே அப்படின்னா திரும்புங்க. ஆப்கோ மில் ஜாயேகா, அங்கே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் என்னத்தை, அந்த செக்இன் கவுண்டர். கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் லெஃப்ட், யூ வில் ஃபைண்ட் இட். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அதாவது அந்த செக்இன் கவுண்டர், அந்த ஏரியா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ செக்இன் கவுண்டருக்கு போயிட்டாங்க. ஓகேவா, அவங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் திரும்பி அங்கே போய் பார்த்துட்டாங்க. அடுத்து இப்போ அந்த பேசஞ்சர் வந்து எனக்கு செக்இன் செய்யணும். ஓகேவா, இது என்னுடைய பாஸ்போர்ட் மற்றும் டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். உள்ள அந்த ஏர்போர்ட் நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த செக்இன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ முஜே செக்இன் கர்னாகை, முஜே அப்படின்னா எனக்கு, செக்இன் அப்படின்னா செக்இன் பண்ணணும், கர்னாகை. ஸோ கர் அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி செய் அப்படின்றதுனுடைய அந்த வினை இல்லையா. ஸோ அப்போ கர்னாகை, எனக்கு வந்து செக்இன் செய்யணும், செக்இன் பண்ணணும். யஹ் அப்படின்னா இது, மேரா என்னுடைய பாஸ்போர்ட் மற்றும் டிக்கெட் ஹை. ஓகேவா, ஐ வாண்ட் டு செக்இன், ஹியர் இஸ் மை பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட். ஸோ ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சரி, நன்றி, நீங்கள் எங்கே பயணிக்கிறீர்கள், எங்கே போக போகிறீங்க? ஓகேவா, சரி அப்படின்னா ஜி, தன்யவாத் அப்படின்னா நன்றி. ஆப் கஹா, ஆப் அப்படின்னா நீங்க, கஹா அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, எங்கே. ஜா அப்படின்னா செல்கிறீர்கள். ஓகேவா, செல்வது அப்படின்றத ரூட் வேர்ப் தான் ஜா. அப்போ ரஹேஹே அப்படிங்கும்போது எங்கே போக போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ ஜா ரஹேஹே, எங்கே வந்து செல்ல போறீங்க. ஓகே, தேங்க்யூ, வேர் ஆர் யூ ட்ராவலிங் டு? ஸோ இப்போ பேசஞ்சர் சொல்கிறாங்க, நான் டில்லி போகிறேன், அதாவது டெல்லி. ஓகேவா, டெல்லி போகிறேன். மேம், நான் டெல்லிக்கு ஜா ரஹா ஹூம், போகிறேன். ஐ எம் கோயிங் டு டெல்லி. ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் செக், அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் காமிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் வந்து செக் பண்ணுறாங்க. பேக்கேஜ் செக் பண்ணுற இடத்துல என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட எத்தனை பேக்ஸ் இருக்குது? ஓகேவா, கேட்பாங்க இல்லையா. ஆப்கே பாஸ், ஆப்கே அப்படின்னா உங்களிடம், பாஸ் அதாவது இடம் அப்படின்றதா பாஸ், ஆப்கே அப்படின்னா நீங்கள். அப்போது ஆப்கே பாஸ், ஆப்புனா நீங்கள், கே பாஸ் அப்படின்னா இடம், அப்போ உங்களிடம். இந்த கே பாஸ் அதெல்லாம் வந்து காரக் அப்படின்னு சொல்லுவோம், வேற்றுமை உருவம்னு. ஸோ அதெல்லாமே வந்து பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா எல்லாத்தினுடைய கிராமர் போர்ஷன்ஸ் இருக்கும். இன்னும் நல்லா தெளிவாக நல்லா புரிஞ்சு ஹிந்தியை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்கும். ஓகே, கித்தனே அப்படின்னா எத்தனை, பேக் ஹை, ஹை அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் கேட்குறோம் இல்லையா. ஸோ அப்போ எத்தனை பேகு இருக்கிறது, ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹேவ், ஆப்கே பாஸ் கித்தனே பேக் ஹை.
ஸோ இப்போ பேசஞ்சர் சொல்கிறாங்க என்னிடம் ஒரு பெரிய பேக்கும் ஒரு ஹேண்ட் பேக்கும் இருக்கு. என்னிடம் மேரே, அப்போது இடம் அப்படின்னா என்ன, பாஸ், மேரே பாஸ் ஏக் அப்படின்னா ஒரு, படா அப்படின்னா பெரிய பேக், और மற்றும் ஏக் ஹேண்ட் பேக் ஹை, ஒரு ஹேண்ட் பேக்கும் இருக்கு. ஐ ஹாவ் ஒன் பிக் பேக் அண்ட் ஒன் ஹேண்ட் பேக். உங்கள் பேக் வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கட்டணும்னு சொல்கிறாங்க. பேக் வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அனுமதிக்கிற அந்த வெயிட்டை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஸோ அப்போது ஆப்கே பேக், உங்களுடைய பேகுக்கா வஜன் அப்படின்னா அதனுடைய வெயிட், ஜியாதாகை அதிகமாக இருக்கிறது. ஆப்கோ அப்படின்னா நீங்கள், அதிரிக்த் எக்ஸ்ட்ரா, ஓகேவா. ஷுல்க் அப்படின்னா பணம், சார்ஜஸ். தேனா கொடுக்க வேண்டி, ஹோகா கொடுக்க வேண்டி ஆகலாம், அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் பிகாஸ் அந்த பேகேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஓகேவா. யுவர் பேக் இஸ் ஓவர் வெயிட், யூ நீட் டு பே அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஸோ இப்போ பேசஞ்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படியா, சரி எவ்வளோ சார்ஜ் ஆகும். ஓஹ் டீஹை, சரி. கித்னா எவ்வளவு, ஷுல்க் சார்ஜ், தேனா ஹோகா எவ்வளோ வந்து நான் கொடுக்க வேண்டி வரும். ஓ ஓகே, ஹவு மச் டு ஐ நீட் டு பே. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்குறாங்க, அதை கொடுத்துட்டோம், ஓகேவா. கொடுத்துட்டு நாம் வந்து இப்போ எந்த கேட்டு அப்படின்றத வந்து போகிறோம், ஓகேவா. இப்போ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நாம் வந்து அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறோம், ஓகேவா. ஸோ இப்போது கேட் நம்பர் வந்து 15, ஓகேவா. அதை வந்து நம்ம எங்கே இருக்குன்னு தேடி போகிறோம். அப்போ வந்து பேசஞ்சர்ஸ் கேட்குறாங்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட, கேட் நம்பர் 15 எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ கேட் நம்பர் 15 கஹா ஹை, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு. வேர் இஸ் கேட் நம்பர் 15. ஸோ ஊப்பர் ஜாயே, தாயே முடே, வஹா மில் ஜாயேகா. ஸோ ஊப்பர் ஜாயே அப்படின்னா இன்னும் வந்து போங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போங்க. தாயே முடே அப்படின்னா தாயே பாயே, ஓகேவா. இப்போ இது வந்து ரைட் சைடு, ஓகேவா. பாயே அப்படின்னா லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஸோ தாயே அப்படின்னா ரைட், முடே அப்படின்னா ரைட் சைடு வந்து திரும்புங்க. வஹா மில் ஜாயேகா அங்கே தான் வந்து இருக்கு. ஸோ கோ அப்ஸ்டைர்ஸ் அண்ட் டர்ன் ரைட், யூ வில் ஃபைண்ட் இட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே போய் நின்னதுக்கப்புறம் போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி, போர்டிங்கில் வந்து அந்த ஃப்ளைட் இது பண்ணுறது எப்படி, அங்கே போய் உள்ளே வந்து என்னுடைய சீட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குற விஷயங்கள் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா. ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும், ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அரைவிங் அட் தி ஏர்போர்ட். வணக்கம், செக்இன் கவுண்டர் எங்கே இருக்கிறது. நமஸ்தே, செக்இன் கவுண்டர் கஹா ஹை. ஹலோ, வேர் இஸ் த செக்இன் கவுண்டர். நேராக போங்க, பின்னாடி லெஃப்ட் பக்கம் திரும்புங்க, அங்கே தான் இருக்கு. சீதே जाएं और बाएं मुड़ें, आपको मिल जाएगा. Go straight and turn left, you will find it. அடுத்து செக்இன் கவுண்டர் கிட்ட வந்துட்டாங்க, ஓகேவா. அங்கே வந்து எனக்கு செக்இன் பண்ணணும், இது என் பாஸ்போர்ட் மற்றும் டிக்கெட்டு. முझे செக்இன் करना है, यह मेरा पासपोर्ट और टिकट है. I want to check in, here is my passport and ticket. சரி, நன்றி, நீங்கள் எங்கே போகிறீங்க. ஜி தன்யவாத், ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஓகே, தேங்க்யூ, வேர் ஆர் யூ ட்ராவலிங் டு. நான் டெல்லி செல்கிறேன், மே தில்லி ஜா ரஹா ஹூம், ஐ எம் கோயிங் டு டெல்லி. அடுத்து பேகேஜ் செக், ஓகேவா. பேகேஜ் வந்து செக் பண்ணுறாங்க. சாமான் ஜான்ச், உங்ககிட்ட எத்தனை பேக்ஸ் இருக்குது. ஆப்கே பாஸ் கித்தனே பேக் ஹை, ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹேவ். पैसेंजर, என்னிடம் ஒரு பெரிய பேக் மற்றும் ஒரு ஹேண்ட் பேக் இருக்கு. मेरे पास एक बड़ा बैग और एक हैंड बैग है. I have one big bag and one hand bag. உங்க பேக் வெயிட் அதிகமாக இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் கட்டணும். आपके बैग का वजन ज्यादा है, आपको अतिरिक्त शुल्क देना होगा. Your bag is overweight, you need to pay an extra charge. அப்படியா, சரி எவ்வளோ சார்ஜ். ஓ ठीक है, कितना शुल्क देना होगा. ஓ ஓகே, ஹவு மச் டு ஐ நீட் டு பே. அடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டுக்கு வந்து போகிறாங்க, ஓகேவா. கேட் டூண்டுனா அப்படின்னா தேடுறது. அப்போ வந்து ஒரு பயணி வந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க, கேட் நம்பர் 15 எங்கே இருக்கு. கேட் நம்பர் 15 கஹா ஹை, வேர் இஸ் கேட் நம்பர் 15. ஸ்டாஃப், அப்படியே நேராக மேலே போங்க, ரைட் பக்கமாக திரும்புங்க, அங்கே தான் இருக்கும். ஊப்பர் ஜாயே, தாயே மூடே, வஹா மில் ஜாயேகா. கோ அப்ஸ்டைர்ஸ் அண்ட் டர்ன் ரைட், யூ வில் ஃபைண்ட் இட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி, அங்கே போய் அதான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து, அப்புறம் வந்து கடைசியாக வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி டாக்ஸி பிடிச்சி எப்படி போகணும் அப்படின்ற விஷயங்களும் நாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட 87 டேஸ் சேலஞ்சினுடைய ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து எவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ இதாக வந்து நான் அதை முடிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். எப்படி வந்து நம்ம அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போகணும், 2026 எப்படி வந்து ரெக்ரெட் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாப்பி லைஃப் அப்படின்ற நம்மளுடைய அந்த சேனலையும் வந்து மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.